தனுசு. இந்த தனுசுக்கு நட்புகள் எப்படி இருக்கும்? நட்புகள்ட்ட ஒரு தொழில் சார்ந்த ஒரு சிநேகம் அதிகமாக இருக்கும். நானும் என் நண்பனும் சேர்ந்து ஒரு தொழில் செய்கிறோம். நானும் என் நண்பனும் சேர்ந்து ஒரு விஷயத்த செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த தொழில் சார்ந்த பழக்கவழக்கங்கள்ல கொஞ்சம் கூடுதலாக அவங்க வந்து பங்கெடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால தொழிலுக்காக நீங்க நண்பன்கிட்ட பேசுறீங்க, பழகுறீங்கன்னா தாராளமா நீங்க பழக்கவழக்கங்கள் வச்சுக்கலாம். ஆனா அதுவும் கொஞ்சம் ப்ரெஷராகவும், அழுத்தமாகவும் மாறும். அதையும் கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கணும். அதே சமயம் இந்த தனுசு லக்னம் பூராட நட்சத்திரம் செல்லக்கூடிய காலகட்டங்களில் சுக்கிரன் உங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு நண்பனோட தொழில் ரீதியான தொடர்புகளை கூட வச்சுக்க கூடாது அப்படிங்கிறதையும் இங்கே பதிவு பண்ணுறோம். ஏன்னா தேவையில்லாத கடனாக நீங்கள் வாங்கி நண்பனை நம்பி நீங்கள் கடன் போட்டிங்க அப்படின்னா அது நண்பனுக்கு லாபமாக முடியும், உங்களுக்கு நஷ்டமாக மாறிடும். அதனால் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க. அடுத்து மகரம். இந்த மகரத்திற்கு நட்பு எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்குங்க. அவங்க இயல்பிலேயே மகர லக்னங்கள் அழகாக அந்த நட்பை பயன்படுத்திக்கலாம். ஆனால் இவங்க பயன்படுத்திக்குவாங்களா? பேசியே காரியத்தை வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் நீங்கள் பேசாதீங்க, அளவோடு பேசினீங்கன்னா கண்டிப்பாக நண்பர்களால் உங்களுக்கு நன்மைகள் நிறையவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கும்பம். இந்த கும்பத்துக்கு நண்பர்கள் எப்படி இருப்பாங்க? இந்த கும்பத்தை பொறுத்தளவில் நட்பு அப்படிங்கிறது கொஞ்சம் இவங்களை விட அவங்க ரொம்ப டேலண்ட்டாகவே இருப்பாங்க. இவங்க ஏதாவது ஒரு யோசனையை எடுக்கணும் அப்படின்னா அங்கே தான் கேட்டு முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அந்த நட்பு அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இருந்தாலும் இருவேறு கருத்துக்களில் அவங்க பயணித்தாலும் அவங்களுடைய ஸ்நேகம் அப்படிங்கிறது ஓகே, ஓரளவு நல்லாவே இருக்கும். அவங்க கொஞ்சம் நண்பர்களுக்கு அடிபணிந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். நண்பன் நம்மளை விட முன்னுக்கு வந்துட்டாலேங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தோற்று போயிடுவீங்க. அவங்க வளர்றதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுறீங்க, பெருமைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நட்புங்கிறது கொஞ்சம் நல்லதாகவே இருக்கும்.